நிறைய பேர் கேட்குற முக்கியமான கேள்வி, ஒரு பைக்கு எத்தனை விதை போடலாம் அப்படிங்கிறதுங்க. ஒரு பேக்கெட்டில் இருக்கிற விதை அப்படியே கொட்டணுமான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி. உதாரணத்துக்கு தக்காளிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கு, இந்த மாதிரி ஒரு பைக்கு ஒரு தக்காளி செடி போதுமானது. பாருங்க, ஒரு தக்காளி செடி வச்ச செடி எவ்வளோ நல்லா இருக்கு, பூ வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பையில 2 தக்காளி செடி வச்சிருக்காங்க. அந்த இருக்கிற சத்தை பிரித்து எடுத்துக்கிட்டதுனால 2 செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதோடைய வளர்ச்சியே நல்லா இருக்கு, இதோட வளர்ச்சி கம்மி. இதில் காயும் அதை விட இது கம்மியாக தான் வரும். ஏன்னா 2 செடி வந்து ஒரு பைக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தை பகிர்ந்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஈல்டு வைஸ் அது கம்மியாக இருக்கும். அடுத்தது மிளகா பார்த்தீங்கன்னால ஒரே ஒரு செடி தான். கத்திரிக்காயும் ஒரு பைக்கு ஒரு செடி தான். தக்காளி, மிளகா, கத்திரி கண்டிப்பாக ஒரு செடி. காலிஃப்ளவர் வைக்கிறீங்கன்னா 2 செடி வைக்கலாம். இதுலேயே இந்த 3வது செடி நீங்கள் பிடிங்கிடணும். 2 செடி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்குங்க. முட்டைக்கோசு 2 வைக்கலாம். வெண்டைக்காய் வச்சிங்கனாலும் 2 வைக்கலாம். பாருங்க, இதெல்லாம் பூச்சி ஏதோ வந்திருக்கு, ஓட்ட போட்டிருக்கு, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவரைக்காய் 2 வைக்கலாம். அவரைக்காய் செடி பார்த்தீங்கன்னா 2 அவரைக்காய் வைக்கலாம். கொத்தவரங்காய் 3லேருந்து 4 கூட நீங்கள் வைக்கலாம். அதில் முள்ளங்கி 4லேருந்து 5 வைக்கலாம். இது இல்லாமல் கேரட் போட்டிங்கன்னா ஒரு 6 கேரட் மாதிரி 6 கேரட் செடிகள் நீங்கள் வைக்கலாம். இது இல்லாமல் மற்ற செடிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அப்படிங்கிறப்ப ஒரு 4 வெங்காயம் வைக்கலாம். பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காயெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக 1. இது இனிஷியலாக நீங்கள் 2 விதை போட்டுக்கலாம். முளைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு இதை பிடுங்கி விட்டுறணும். கீரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான அளவு. அது பாலக்கீரையாக இருந்ததுன்னா ஒரு 10 விதையே கூட போதுமானது. கொத்தமல்லியாக இருந்ததுன்னா கொஞ்சங்க. அது நீங்கள் நம்ம ஆஃபீஸில் பேக்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/4 பேக்கெட் போட்டிங்கன்னாவே போதுமானது. கீரைகளை விதைக்கிறப்ப மட்டும் மண் கலந்து விதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விதைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு பேக்கெட் விதை அப்படியே கொட்டிட்டாங்க. இதனால எந்த யூஸுமே இல்லைங்க. ஆனால் இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, தக்காளி, மிளகா, கத்திரி எல்லாமே இந்த மாதிரி கொட்டிட்டிங்கன்னா கூட தப்பு இல்லை. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு செடியாக பிடுங்கி வேறு பையில் நட்டுக்கலாம். அப்படியே பிடுங்கினீங்கன்னா வந்துடும். ப்ரோட்ரே சிஸ்டம், ப்ரோட்ரே குழித்தட்டில் வந்து நாற்று போடுறது தான் பெஸ்ட்டுங்க. அது இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்து நட்டுக்கலாம். இப்போ கீரைகள் சொன்னோம் இல்லைங்களா, கீரைகள் பாருங்கள் எவ்வளோ நல்ல கீரைகள் வந்துருக்குங்க. 25 நாள் தாங்க, 20லேருந்து 22 நாள்லேயே உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே வந்துடும். வெளியே வைக்கிறப்ப 25லேருந்து 30 நாளில் உங்களுக்கு நல்லா வளரும். இது பாருங்கள் கரெக்டாக வளர்ந்துருக்கு. இப்போ மேலாக இருக்கிற கீரையை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கீரைகள் அடுத்தது பெருசாகிக்கும். 2 தடவை நீங்கள் ஈல்டு எடுக்கிற மாதிரி ஆயிரும். இந்த விதைகள் நீங்கள் இப்படி கரெக்டாக போடலை அப்படின்னா சுற்றி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொன்று தான் முளைச்சிருக்கும். அந்த விதைகளை மண் அல்லது மணல் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் மணல் எடுத்து மணலோட கொஞ்சம் விதையை கலந்து தெளித்து விட்டீங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நல்ல பரவலாக ஒரே மாதிரி சீராக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை விட அதிகமான விதைகள் போட்டிங்கனாலும் ரொம்ப சின்னதாக மெலிசாக வந்துடும். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழு உரம் போட்டுக்கிறது நல்லதுங்க. அல்லது தொழு உரம் கிடைக்கல, மக்கின தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா நல்ல மண்புழு உரம் போட்டு ஒவ்வொரு ஈல்டுக்கும் நிறைய நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரம் அதிகமாக போச்சுனாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆர்கானிக் உரங்கள் வந்து எப்பவுமே அதிகமாக போடுறதுனால தப்பாகாது. மணி தான் வேஸ்ட் ஆகுங்க. நீங்கள் நிறையா போடுறீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றுறப்ப கரைஞ்சு கீழே போகும் அவளையே. மற்றபடி செடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் பெருசாக அந்த ஆர்கானிக் உரங்கள் ஏற்படுத்தாது. நாம் லீச்சிங்னு சொன்னோம் இல்லைங்களா, எவ்வளோ உரம் போட்டாலும் செடி சரியாக வரல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதாங்க. பாருங்கள், காலையில் தண்ணி ஊற்றுனது இப்போ மத்தியானம் 2 மணி, இவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. இவ்வளோ தண்ணி வெளியே நிற்கிறப்ப எவ்வளோ அதிகமான அளவில் தண்ணி ஊற்றிருப்போம்னு நீங்கள் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லாத தண்ணிகள் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ஆபத்து தான். ஏன் ஆபத்து அப்படின்னா, ஆபத்து கிடையாது, அந்த உரங்கள் பூரா வெளியே போயிடுறப்ப அது வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். செடிகள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சுருங்கிரும் சத்து இல்லை அப்படின்னா வளராமையே போயிடும். அதனால தண்ணி அளவாக ஊற்றிக்கணும். இப்போ இந்த இதுலலாம் தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்காங்க பாருங்கள். எதுலேயுமே அதிகமான தண்ணி வெளியே வரல. நீங்கள் அந்த அளவை ஒவ்வொரு தடக்கும் ஊற்றுறப்ப ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் அதிகமாக போச்சு தண்ணி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த தடக்கு ஊற்றுறப்ப தண்ணியை கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற மண் காஞ்சி போகிறப்ப நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். மண் வந்து நீங்கள் ரெகுலராகவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மண் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்க, காயற்பித்தே இல்லை அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு தடக்கும் சாயந்தரம் ஒரு தடக்கும் வெயில் காலங்களில் கண்டிப்பாக தண்ணி விடணும். இல்லை மண்ணுக்கு பதிலாக காயற்பித்து அதிகம் போட்டிருக்கோம், இல்லை டீகம்போஸ்ட் காயர் போட்டிருக்கோம் அப்படின்னா
2 நாள் அல்லது 3 நாளுக்கு ஒரு தடவை ஷேட் நெட் ஹவுஸ்க்குள்ள இருந்ததுன்னா தாராளமா 3 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த மண்ணை காட்டுறேன் பாருங்க. இந்த மண்ணு பாருங்க ஈரமா இருக்கு. இந்த ஈரமா இருக்கிற மண்ணுக்கு உடனே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த மேல இருக்கிற மண்ணு காஞ்சிரும். காஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க அன்னைக்கு சாயந்தரம் ஊத்துனீங்கன்னா கூட போதுமானது. காயர் பித்தை பொறுத்த வரைக்கும் செம்மண்ணா இருந்ததுன்னா காலையில சாயந்தரம் 2 வேளை ஊத்துறது ரொம்ப கட்டாயம். இங்க பாருங்க, இதுல வந்து டெம்பரரியா ஒரு கிரீன் ஹவுஸ் செட்டப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போடுறதுல என்ன ஆகும்னா காத்து அடிச்சதுன்னா இது தள்ளிரும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த குச்சிகள் வச்சு கட்டி இருக்கிறப்ப இந்த குச்சிகள் எத்து போச்சுனாலும் சாஞ்சு அந்த நெட்டு மேலே உள்ளதுறப்ப வளர்ந்துருக்க செடிகள் எல்லாமே உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்னு போட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக ஹெவி அந்த மாதிரி நூல்லாம் போட்டு கட்டினீங்கன்னா சீக்கிரம் எத்து போயிடும். இல்லை நல்ல நெட்டாக போட்டு ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப மட்டும்தான் செடிகளில் பூச்சி தாக்குதல் ஒரு 80% வரைக்கும் குறையும். தண்ணீரும் ரொம்ப கம்மியான அளவு இருந்தால் போதும். நார்மலாக வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னா கிரீன் ஹவுஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி இதில் இன்னொரு டிராபேக் பார்க்கலாம். காலையிலேயும் உங்களுக்கு அந்த பக்கம் வெயில் நிறையா இருக்கும். மத்தியானம் மட்டும்தான் இந்த ஷேட் நெட்டுடைய யூஸ் இருக்கும். இப்போ பாருங்க மத்தியானம் 2 மணி ஆகுது. இந்த 2 மணி டைமுக்கு இந்த பக்கம் எல்லாம் போய் பாருங்க நல்ல வெயிலுங்க. இன்னும் 4 மணி ஆகிறப்ப இன்னும் நல்லா வாட ஆரம்பிச்சிடும். இந்த கத்திரி செடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வெயிலில் இந்த இலைகள் எல்லாமே அப்படி தொங்கி போச்சு பாருங்க, வாடி போச்சு. வெயில் அதிகமாகிறப்ப கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். இன்னும் சம்மர் ஆக இப்போ இன்னும் இது இயர்லி சம்மர் தான், இன்னும் சம்மர் ஆரம்பிக்கலைங்க. வெயில் காலம் நல்ல வெயில் காலத்துலலாம் வந்து சீக்கிரமே இது வாடி போயிடும். காய் தரத்துக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும்.